அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி சதயம் நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் புரட்டாசி மாதம் தொடங்குகின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னிராசியில் சூரியன், சுக்கிரன், கேது, கும்பராசியில் சனி பகவான் வக்ரம், மீனராசியில் ராகு என இந்த புரட்டாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் பயணம் செய்வதால் கன்னிகா மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த கன்னிராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில் தான். ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், தார தோஷம் போன்ற பல சர்ப்ப சாப தோஷங்கள் யாவும் புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பனி போல் பறந்தோடும். விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் திகழ்கிறது. புரட்டாசி மாதத்தை யமனின் கோரைப்பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் கூறுகின்றது. அனைத்து சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வணங்குவது நல்லது. அப்படி முடியாதவர்கள் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பூஜை செய்து முடிந்த அளவிற்கு அன்னதானம் வழங்கினால் பெருமாளின் அருளாசிகளை பெறலாம். சனி பகவானின் கெடுபலன்களிலிருந்து காக்கும் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் வரும் திருவோணம் திதியில் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட திருநாளாக பார்க்கப்படுகின்றது. அதேபோல் சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார். இதனால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து பக்தர்களை காப்பாற்றுவார். மேலும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற படிகளில் கொலு வைத்து கொண்டாடும் மாதம் இந்த புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் வரும் நவராத்திரியில் கொலு வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி என்பார்கள். அதுபோல நம்பிக்கையை கொண்டாட உகந்ததாக நவராத்திரி வழிபாடு இருக்கின்றது. நவம் என்றால் 9 என்றும், ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள். 9 இரவுகளில் நாம் அம்பிகையை கொண்டாடி விரதமிருந்து வழிபட்டால் பொன் பொருள் குவியும். இந்த ஆண்டிற்கான நவராத்திரி விழா புரட்டாசி 17ஆம் தேதி, அதாவது 3/10/2024 அன்று தொடங்கி புரட்டாசி 26ஆம் தேதி, அதாவது 12/10/2024 வரை நடக்கிறது. புரட்டாசி 24ஆம் தேதி துர்காஷ்டமியும், 25ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும், 26ஆம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகின்றது. மேற்கண்ட 3 நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபாடு செய்வதால் ஒப்பற்ற பலன்கள் கிடைக்கும். மேலும் நவராத்திரியின் 9 நாட்களிலும் கொலு வைத்து வழிபாடு செய்வது பெரும் பாக்கியத்தை கொடுக்கும். மேலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். புரட்டாசி 3ஆம் தேதி புதன் கன்னியா ராசியில் உச்சம் பெறுகிறார். புரட்டாசி 3ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாசி 20ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாசி 28ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். மேலும் புரட்டாசி 29ஆம் தேதி தேவகுரு குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பயிற்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களது வாழ்வில் ஏகப்பட்ட இனிமை வசந்தம் சுபிட்சமாகவே வீசும் என உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவானும், உங்கள் ராசிக்குள் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும், யோகாதிபதியான சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியனும் சொல்கிறார்கள். இதனால் நீடித்து வருகின்ற சங்கடங்கள் தீர்ந்து பொருளாதார உயர்வு ஏற்படும். வருமானம் இரட்டிப்பாகும். நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம். குடும்ப மகிழ்ச்சி உயரும். புதிய இனிமைகள் இல்லத்திற்குள் கரைபுரலும். உங்களது தகுதி பொருளாதார பலம் அதிகரிக்கும். மிகப்பெரிய இனிமை அதிர்ஷ்டங்களை லாபங்களை வழங்கும். மேலும் ஆரோக்கிய ரீதியாக பெரிய சஞ்சலம் விரயங்கள் ஏற்படாமல் நல்லபடியாக நகரும். உங்கள் குடும்பத்தார் மற்றும் வாழ்க்கை துணை வகையில் வெளியில் சொல்ல முடியாத மன இறுக்கம், பனிப்போர், கருத்து வேறுபாடு விஷயங்களும் நிம்மதியான முடிவுக்கு வரும். உத்தியோகம், பணி, பதவி சம்பந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தொழில், வியாபாரம், நிர்வாகம் சார்ந்த பெரிய பட்ஜெட் விஷயங்களை எந்தவித குறுக்கீடுகளையும் சந்திக்காமல் நிறைவேற்றலாம். சொத்து பத்து, மண்மனை, கட்டிட ரீதியாக உள்ள வழக்கு விவகாரங்களும் பஞ்சாயத்துகளும் முடிவுக்கு வரும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் அனுபவித்து வரும் அனைத்து வித சங்கடங்களுக்கும் விடிவு காலம் உண்டாகும். திருமண சுபகாரிய விஷய முயற்சிகளும் அது சார்பான விமர்சையான ஏற்பாடுகளும் நல்லபடியாக முடியும்.
புனர்பூசம் நட்சத்திர இளம் இருபாலருக்கும் உத்தியோக கனவு பூர்த்தியாகும். எதிரி எதிர்ப்பு போட்டி பொறாமை விஷயங்களுக்கு பெரிய மன நிம்மதி தீர்வு உண்டாகும். பெரிய மனிதர்கள் சந்திப்பும் விஐபிகளின் ஆதரவும் உண்டு. மாதம் தொடங்கியதிலிருந்து இளம் இருபாலரும் வாகன விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். எதிர்பாராத அற்புதமான பெரிய சுபிட்சங்கள் திருப்பங்கள் உண்டாகி இந்த மாதம் உங்கள் மனதில் புதிய நம்பிக்கையும் தைரியமும் உயரும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அதே நேரம் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதம் இது. குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும், மன நிம்மதி குறையும், மகிழ்ச்சிக்கு உரிய தகவல் வருவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லும். பணப்பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். கும்பராசியில் சஞ்சரித்து வரும் சனி இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அஷ்டமாதிபதியான சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பாக்கியஸ்தானாதிபதியாகவும் சனி விளங்குவதால் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். ஒரு வழியில் பொருள் இழப்புகள் கூட வரலாம். அதே நேரம் திடீர் வருமானம் வந்து மகிழ்ச்சியை தரும். நீங்கள் செல்வாக்கு மிக்கவராக இருந்தாலும் திடீரென சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்கலாம். தொழில் வளர்ச்சியில் தொய்வு ஏற்படும். கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வழிபாட்டை முறையாக செய்தால் இன்னல்கள் அகல வழிபிறக்கும். மேலும் புரட்டாசி 3ஆம் தேதி கன்னிராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் புதன். அவர் உச்சம் பெறுவது நன்மைதான். சுகஸ்தானாதிபதி புதன் உச்சம் பெறுவதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். தாய் வழி ஆதரவு உண்டு. நில புலன்கள் சம்பந்தப்பட்ட வகையில் லாபம் கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். எதிர்பாராத தனலாபம் வந்து இதயத்தை மகிழ்விக்கும். புரட்டாசி 3ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடு. உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தன் சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அண்ணன் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முன்னேற்றம் அதிகரிக்க முடிவு எடுப்பீர்கள். மேலும் புரட்டாசி 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். எனவே வரன்கள் வாசல் தேடி வரும். திருமண வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு இதுநாள் வரை தள்ளி போன திருமணம் இப்பொழுது கைகூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கி பயணிக்கும் யோகம் உண்டு. உத்தியோகம் மற்றும் தொழிலில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தொலைதூர பயணம் செல்லும் வாய்ப்பு உருவாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போராட்டமான காலகட்டம் இது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல் வரலாம். கலைஞர்களின் திறமை பளிச்சிடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படலாம். பெண்களுக்கு உறவினர் பகை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை காணப்படும். மேலும் புரட்டாசி 28ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு செல்கிறார். புரட்டாசி 29ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரம் பெறுகிறார். 2 பகை கிரகங்களின் பார்வையால் எண்ணற்ற மாற்றங்கள் வந்து சேரப்போகிறது. வெளிநாட்டில் இருந்து ஏராளமான அழைப்புகள் வரும். பிள்ளைகளால் பெரும் விரயம் ஏற்படும். அவர்களின் வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உறவினர்கள் பகையாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். இந்த மிதுன ராசி விவசாயிகளுக்கு நிலபுலன் உற்பத்திகளுக்கு விரயம் ஏற்படாமல் உயர்வு காத்திருக்கின்றது. அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவி நிச்சயம். புகழும் பெருமையும் அதிகரித்து உங்களை நிரூபித்து காட்டுவீர்கள். அனுகூலமான நட்சத்திரங்கள் புரட்டாதி ஆயில்யம், பூராடம், பூசம், அனுஷம், ரோகிணி, பரணி, மகம், ஹஸ்தம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் செப்டம்பர் 17, 20, 21, 23, 24, 26, 29, 30 மற்றும் அக்டோபர் 1, 4, 6, 9, 11, 15, 16, 17. இந்த மாத செவ்வாய்க்கிழமை ராகுகால வேளையில் ஸ்ரீ ராகுகேது கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வாருங்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.